ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வேதாகமத்தை 93ஆம் சங்கீதத்துக்கு நேரே திருப்பிக் கொள்ளுங்கள். 93ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். உங்களோடு கூட பேசும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட செய்தி வாக்கியம் இதுதான். நம்முடைய தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். இந்த வார்த்தை சங்கீதங்களிலே திரும்ப திரும்ப பயன்படுத்தப்படுகிறதை பார்க்கலாம். 99ஆம் சங்கீதத்திலும் சங்கீதக்காரன் இதைத்தான் பாடுகிறார். நல்லா கவனிச்சிங்கன்னா, சங்கீதக்காரனே ஒரு ராஜா, தாவீது ஒரு ராஜா. அவர் ராஜாவாக ஆளுகை செய்கிறவர். அந்த ராஜாவாக ஆளுகை செய்கிற அந்த ராஜா கர்த்தரை ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் ராஜாவாக ஆண்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எப்படி சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு மேய்ப்பனாய் இருந்து கொண்டு கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லு. அப்ப எவ்வளவு அர்த்தம் இருக்கும் பார்த்தீங்களா? சொல்லுவாங்க, ஒரு நல்ல சமயக்காரர் ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு சூப்பர் நல்லா இருக்கு அப்படி சொன்னாருன்னா நிச்சயமா அது ஸ்பெஷல் தானே, ரொம்ப ஸ்பெஷல் தானே. ஏன்னா அவரே ஒரு சிறந்த தேர்ந்த சமையல் கலைஞர், அவரே பாராட்டுறாருன்னு சொன்னா நிச்சயமா அது சிறப்பு. இதே போலத்தான் ஒரு உண்மையுள்ள ஒரு சின்சியர் மேய்ப்பன், ஷெஃபர்ட், அவர் ஆட்டை விட்டு கொடுக்க மாட்டார். அப்படிப்பட்ட மேய்ப்பன் கர்த்தரை தன் மேய்ப்பராய் சொல்கிறார். அதுவும் விலாவாரியா உணர்ந்து அங்க அந்த சங்கீதத்துல 6 வசனத்துல விளக்கி சொல்றார், ஒன்றன் பின் ஒன்றாக அவருடைய சிறப்பை, நடத்துதலை, அந்த மேய்ப்பருடைய மேன்மையை. ஆம் பிரியமானவர்களே, இந்த மேய்ப்பன் ராஜாவாகவும் இருக்கிறார். இந்த ராஜா எவ்வண்ணமாய் ஆட்சி செய்கிறார், எவ்வண்ணமாய் ஆளுகை செய்கிறார் என்பது ஆவிக்குரியவர்களாகிய நம்முடைய வாழ்வுக்கு தியானத்தில் மிக அவசியமானது. அநேக வேளைகளில் கர்த்தரை ரொம்ப பரிதாபமானவராய், பாவப்பட்டவராய் இந்த பூமியிலே நாம் சந்தித்து விடுகிறோம். நான் ஆரம்பத்திலேயே இந்த செய்தியின் துவக்கத்திலே ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். ஆண்டவர் முதலாம் முறை இந்த பூமியிலே வந்தபோது, மேசியாவாக வந்தபோது, அவர் பாடுபடும் வேளையாளாய் வந்தார். அவர் he came with a purpose of suffering servant. அவர் பாடுபடும் வேளையாள் என்கிற நிலைமையில் வந்தார். அதே விதமாகத்தான் தன்னை தன்னுடைய ஊழிய நாட்களில் காண்பித்தார். அதற்கு மாறுபட்ட மகிமை கனத்தை, ஈவன் ராஜரீகத்தை, ராஜாவாக்கெல்லாம் வந்தாங்க, அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், முதலாவதாக வரும்போது வந்த பர்பஸ் என்னன்னா, பாடுபட வேண்டும், அந்த பாடுகளின் வழியாக ரட்சிப்பை ஜனக்கூட்டத்திற்கு ஏற்படுத்த வேண்டும், பாவத்திலிருந்து மீட்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். ஆகவே அந்த நோக்கத்தில் ரொம்ப தெளிவாயிருந்தார், குழப்பிக்கிடல. ராஜாவாக்க வந்தபோது அவர் என்ன செய்தாராம்? மறைந்து போனார் அப்படி இருக்கும். அவர்கள் நடுவே இருந்து கடந்து போனார் என்று இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவர் அவர் முதலாவதாக வந்தபோது அந்த நோக்கத்திலேயே நின்னார். பாடுபடும் வேளையாளாக, மேசியாவாக, இரட்சணியத்தை ஏற்படுத்துகிறவராக. இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா, யோவான் ஸ்நானன் அறிமுகப்படுத்துறாருல, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அது அப்படியே இருந்தார். பாவத்தை சுமந்து தீர்த்து அதுக்காக அடிக்கப்பட்டு பாவத்தை சுமந்து தீர்க்கணும், இந்த நோக்கத்துக்காகவே இருந்தார். அதனாலதான் என்னென்ன குற்றச்சாட்டு அவர் மேல போட்டாலும் கவலையே பட மாட்டார். ரொம்ப ரிட்டன் போட்டு வச்சு வாதம் பண்ணி வாங்குன்னு எதுவும் வாங்கிக்கிட்டு அப்படிலாம் செய்ய மாட்டார். அவர் வாட்டுக்கு போடுறதெல்லாம் போட்டு சுமந்துட்டு வாட்டு போவார். கடைசி மொத்தமாக எல்லாத்தையும் சிலுவையில் என்னென்ன நிந்தனை, என்னென்ன அவமானம், என்ன பழிச்சொல், என்ன குற்றச்சாட்டு, எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். அன்பானவர்களே, இந்த திட்டத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த திட்டத்தில் தான் இப்பவும் இயேசு இந்த பூமியிலே வெளிப்படுத்தப்படுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் பாடுபடும் வேளையால் என்கிற அந்த தேவனுடைய தாசன் என்று
ஏசாயா போன்ற தீர்க்க தரிசன நூல்களில் சொல்லப்பட்டிருந்த அந்த காலம், அந்த ஊழியம் நிறைவு பெற்று விட்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிறைவு பெற்று விட்டது. இப்பொழுது அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இனி ஒரு மகிமையான ஊழியத்தை எதிர்பார்த்து கொண்டு இதே மனுக்குலத்தோடு ஒரு மகிமையான ஊழியத்தை அவர் செய்வார். அது என்னவென்றால், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்கிற ஒரு ஸ்தானத்தில். அல்லேலூயா. ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா என்கிற மகிமையான வேலையை, ஊழியத்தை அவர் செய்ய இந்த பூமியிலே மனுஷனோடு இடைபட நிறைவேற்றி முடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அவர் திரும்ப வருவார். வரும்போது இதை போன்ற சாந்தமாக, ஆண்ட சொன்னால் நான் சாந்தமான தாழ்மையுமா இருக்கிறேன், அப்படிலாம் வரமாட்டார். இனி திரும்பி வரும்போது ஒருவரும் எதிர்கொள்ள முடியாத வல்லமையோடு, ஒருவரும் எதிர்க்க முடியாத மகத்துவ பராக்கிரமத்தோடு, அவருடைய மகிமைக்கு முன்னாலே ஒருத்தர் நிற்க முடியாது. அவரை மறுபடியும் என்ன எழுத்து பேச, அவருடைய மகிமைக்கு முன்னாலே ஒருத்தர் நிற்க முடியாது. மறுரூப மலையில அவருடைய மகிமையை கண்டபோது என்ன செஞ்சாங்க? பெதற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு கூடையே பழகின சீஷர்கள், யோவான் அப்போஸ்தலன், அவ்வளவு பழகின யோவான் அப்போஸ்தலன் வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவரை மகிமையை கண்டபோது செத்தவனை போல விழுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மகிமை வெளிப்படுதலோடு வரும்போது ஒருவரும் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. இப்போ நான் சொல்ல வந்த காரியம் இதுதான். அவர் முன்னே வெளிப்பட்டது பாடுபடும் வேலையாளாய், மேசியாவாக, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராக. அந்த காட்சியவே என்னைக்கும் வச்சிட்டு இருக்காதீங்க. நிறைய நேரங்களில் இயேசுவை சிலுவையில் தொங்கினவராய், ஒட்டிய வயிறு, கையில் ஆணி, காலில் ஆணி, அந்த காட்சியிலேயே இன்னைக்கும் கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் பாவம், பரிதாபம், ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரேஞ்சிலேயே என்னைக்கும் இயேசுவை வச்சிருக்காதீங்க. அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா. சங்கீதக்காரன் அவரை சொல்லும்போது சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். 47ஆம் சங்கீதம் 7ஆம் 8ஆம் வசனம். இன்னும் கொஞ்சம் சங்கீதக்காரன் அவருடைய ராஜரீகத்தை அல்லது அவர் ராஜா என்பதை எப்படி சொல்லுகிறார்? வாசியுங்களேன். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். ராஜா என்கிற உணர்வோடும் அண்டர்ஸ்டாண்டிங்கோடும் அவரை போற்றி பாடுங்கள். ஆமா, கருத்துடனே என்று சொன்னால் அதான் அதுக்கு பொருள். அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா, ராஜா என்கிற கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகளின் மேல் அரசாளுகிறார். தேவன் ஜாதிகளின் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். எல்லாருக்கும் ராஜாவாக அவர் அரசாண்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு சிங்காசனம் உண்டு எல்லாவற்றின் மேலும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பானவர்களே, அவர் ஆளுகை செய்கிறார் என்கிற உணர்வோடு கூட அவரை தொழுது கொள்ள வேண்டும். அந்த புரிந்து கொள்ளுதல் கருத்துடனே, அந்த கருத்துடனே, NIV வெர்ஷன் நினைக்கிறேன், வித் தட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு இருக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்கிற வார்த்தை அதில் சேர்ந்துருக்கு. இந்த புரிதலோடே அவரை தொழுது கொள்ளுங்கள். சமீபத்தில் ஒரு பாஸ்டர் அதை பேசினாங்க, பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில். அந்த இது எனக்கு ஜஸ்ட் ஞாபகம் வர்றதுனால அதை சொல்கிறேன். சரபோஜி மன்னர், இந்த தஞ்சை, புதுக்கோட்டை அந்த பகுதியில் ஆட்சி செய்து கொண்டிருந்த சரபோஜி மன்னர் ஆட்சி செய்த காலத்தில் வேதநாயக சாஸ்திரியார், நம்ம கிறிஸ்தவ பாடல்கள் நிறைய எழுதின அந்த வேதநாயக சாஸ்திரியார் அவருமாய் உள்ளதான ஒரு சம்பவத்தை சொன்னார். ஒரு நாள் இவங்க 2 பேருமே இளம் வயதிலிருந்து பழக்கமானவர்கள், பாலிய நண்பர்கள் போல சின்ன வயசுலேருந்து பழக்கமானவர்கள். இன்னைக்கு அவர் ராஜா, இன்னைக்கு அந்த குறுநில மன்னர் போல உள்ள இந்த ராஜா. இவர் வளர்ந்து பெரிய கவிஞர் ஆயிட்டார். நிறைய புகழ், கவிதை பாடுகிறதுல பயங்கர புகழ் பெற்றவராக இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பாடுகிறவர்.
இதை கேள்விப்பட்ட ராஜா ஒரு சந்தித்த போது நான் சொன்னாராம், வேதநாயகம் நீ பெரிய கவிஞன் அப்படி சொல்லி கேள்விப்படுறேனே, என்னை பற்றி ஒரு பாட்டு பாடு அப்படின்னு ஒரு டேட் குறித்து இந்த நாளில் வந்து பாடு என்று சொன்னார். டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இவருக்கு ஒரே கேட்ட நேரத்துல இருந்து ராஜ கட்டளை, என்னதான் பழக்கணவராக இருந்தாலும் ராஜா, இப்போ ராஜ கட்டளை மறுக்க முடியாது, தப்புன்னு மறுத்தெல்லாம் சொல்ல முடியாது. கேட்டுட்டு வந்தாச்சு. வீட்டில் வந்து தன்னுடைய மனைவி இடத்துல ஷேர் பண்ணார். ரொம்ப வேதனையாக இருந்துச்சு, சோகமாக இருந்தார். நாட்கள் நெருங்கி கொண்டே வந்தது. முந்தின இரவு உங்கள் மனைவி உங்கள்கிட்ட வந்து ரொம்ப சோகமாக கவலையோடு வந்து கேட்டாங்களாம், நீங்கள் ராஜாவை பாடத்தான் போகிறீங்களா, நீங்கள் பாடத்தான் போகிறீங்களா அப்படி கேட்டாரா. கேட்ட உடனே டப்புன்னு அந்த நைட்டில் சட்டார்னு அவருடைய அந்த வெங்கல குரல்ல அவர் பாடினாராம், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு, கிறிஸ்தேசுவையே துதி செய். அடுத்து ஒவ்வொன்றா அந்த ஆண்டவருடைய மகிமையை சொல்லி பாடி முடித்த உடனே ஒரு சமாதானத்தோடு அவங்க அந்த இரவை கழிச்சாங்க. காலையில் ராஜா கட்டளை இது போனோம், அரண்மனைக்கு போனார். போன உடனே ராஜா சொன்னார், பாடு, என்னை புகழ்ந்து பாடு அப்படின்னு சொன்ன உடனே இங்கேயும் அதே இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய், எல்லா சரணமும், எண்ணின காரியம் யாவும் முடிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதி செய். மாசனுக்காத பராபர வஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து. இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும். மீதி உள்ள சரணங்கள் இன்னும் நல்லா இருக்கும், மனப்பாடம் வர மாட்டேங்க. இந்த ராஜா அப்படியே பார்த்துட்டு இருந்த அவையோர் எல்லாரும் பார்த்து என்ன நடக்க போதோ, ராஜாவை பாடாம இயேசுவை பாடிக்கிட்டு இருக்காரே, கீழ்ப்படியாது இந்த மாதிரி என்ன நடக்க போதோன்னு. ராஜா இவர் பாடினதை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு பாட்டு முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன உடனே சிரிச்சுக்கிட்டே, ஓ இயேசுவையே துதி, இயேசுவையே பாடு, போகும்போது இந்த பரிசையும் வாங்கிட்டு போயிரு. அந்த அம்மா சொன்னாங்களாம், பிள்ளைங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வாழ்க்கை, படிப்புக்கு இது இல்லை, வறுமையில் இருக்கிறோம், பாடுனா நல்ல பரிசு கிடைக்கும் ராஜாட்ட பாடுனா அப்படிலாம் சொல்லி புலம்பிலாம் இது பண்ணி, ஆனாலும் இதை செய்ய முடியாதே அப்படின்னு புலம்பியிருக்காங்க முந்தின இரவு. அதை சொல்கிறேன், அந்த சரித்திரம் இப்படி சொல்லுது, இயேசுவையே பாடு, நான் உன்னை இவ்வளவு ஆர்வமாக இருக்கிற ஒன்றை, இவ்வளோ தீர்மானமாக இருக்கிற ஒன்றை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, நீ இயேசுவையே பாடு, உன் இயேசுவையே. இந்த போகும்போது இந்த பரிசையும் வாங்கிட்டு போயிருன்னு பரிசையும் கொடுத்து அனுப்பி விட்டாராம். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய ராஜாவாக யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய ராஜாவாக எதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு முன் வைக்கப்படுகிற கேள்வி. இன்றைக்கு நிறைய விஷயத்தை நாம் நம்மை ஆளுகிறவர்களாக ஏற்றுக்கொள்ள முடியும். நம்மை ஆளும்படி நாம் நிறைய விஷயத்திற்கு நம்மை ஈல்டு பண்ண முடியும். பணம் நம்மை ஆள ஒப்பு கொடுக்க முடியும். நம்முடைய உயர்ந்த மதிப்பு வைத்திருக்கிற மனிதர்கள் நம்மை ஆளும்படி அவர்களை ராஜாவாக நம்ம வாழ்க்கையில் அங்கீகரிக்க முடியும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பல 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 விஷயங்கள் நம்மை ஆளுகிறவைகளாய் ஒப்பு கொடுக்க முடியும். ஆனால் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், அவருடைய ராஜரீகத்தின் கீழ் நான் இருக்கிறேன் என்கிற உணர்வு ஒரு தேவ பிள்ளைக்கு மிக மிக முக்கியமானது. இந்த ராஜா ஆட்சி செய்கிறவர் தான் முதல் காரியம். கர்த்தர் இன்றைக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தேவைகளையும் உங்கள் சரீரத்தையும் உங்கள் சரீர தேவைகளையும் ஆட்சி செய்கிறவர். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், நீங்கள் விசாரிக்கப்படுகிறீர்கள், உங்கள் கவலைகளை அவர் விசாரிப்பார், அன்றாட தேவையை அவர் விசாரிப்பார், கவலைப்படாதிருங்கள்,
தெளிவாய் சொன்னார். அர்த்தம் என்ன தெரியுமா? நான் ராஜாவா இருக்கிறேன், என் ஆட்சியின் கீழ் இருக்கிற நீங்க என் ஆட்சியின் கீழ் உங்களை ஒப்பு கொடுத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நான் ஆட்சி செய்கிறேன். கர்த்தருடைய ராஜரீகமே கொஞ்சம் வித்தியாசமானது. ஆண்டவருடைய ஆட்சி வித்தியாசமா. 65ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை போல, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். He takes care. It takes care of this earth. இந்த பூமியின் விஷயங்களை, தேவைகளை, அவசியங்களை அவர் விசாரிக்கிறார். நம்ம சில சமயம் இப்படி எந்திரிச்சு காலையில பார்க்கும்போது, என்ன பிள்ளைங்க முகம் உம்முன்னு இருக்கு, என்ன விஷயம், ஏன் என்ன காரியம் அப்படி கேட்கிற மாதிரி பூமியை விசாரிக்கிறார். என்ன தேவையோ அதை கட்டளையிடுகிறார். அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா. பூமி அனைத்திற்கும் ராஜா. அவருடைய ஆட்சி வித்தியாசமானது, விசேஷமானது. சில மதியனமான ஆட்சிகளை போல இல்லை. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா பெரிய ஆட்சி செய்வதற்கான பயிற்சிலாம் இல்லை. இன்னைக்கு நிறைய பயிற்சிகள்லாம் இருக்கு. ஆட்சியாளர் பணி, IAS, அதெல்லாம் எவ்வளோ நீண்ட பயிற்சி, நீண்ட ட்ரைனிங், எப்படி நிறைய படிப்புகள் எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த மாதிரிலாம் இல்லை. ஏதோ சீட்டு காலி ஆயிடுச்சுன்னா ஆளை உட்கார வச்சுருவாங்க அந்த காலத்தில். அப்படி ராஜாவாயிட்டார். ராஜாவான உடனே இவருக்கு ஒரு அழுத்தம் மனசில். கேட்டார், தலைமை அமைச்சரை பார்த்து கேட்டார், அமைச்சரே, ஆட்சி செய்யணும், இந்த மக்களை ராஜாவாக்கிட்டாங்க, எப்படி ஆட்சி செய்வது? அந்த தலைமை அமைச்சர் என்ன லெவல்ல இருந்தாரோ தெரில, என்ன லிஸ்ட்ல இருந்தாரோ தெரில, அவர் என்ன சொல்லிட்டாரு, தப்புன்னு சரி மாதிரி தெரியும், ஆனால் அது முழுமையும் சரி கிடையாது. அவர் என்ன சொல்லிட்டாரு, ராஜா, நீங்க ஆட்சி செய்யறதெல்லாம் ரொம்ப ஈஸி, நீங்க கவலையே படாதீங்க, நீங்க பாட்டுக்கு இருங்க, ஜனங்கள் என்ன தேவைன்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்களோ, கொண்டு வர்றாங்களோ அதை செய்யுங்க. என்ன தேவைன்னு கொண்டு வர்றாங்களோ அதை செய்யுங்க, தன்னால ஆட்சி நல்லா இருக்கும், அதுதான் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டாரு. கோரிக்கைகள் பாருங்க, அதை செஞ்சாலே ஆட்சி, அதுதான் ஆட்சி. முதல் நாள் எல்லாம் கொழு மண்டபத்தில் இருக்கிறாரு. ஒரு ஆள் மனுவோட வர்றாரு. மனுவோட ராஜாவே, உனக்கு என்ன வேணும்? என்னுடைய தேவைக்காக வந்திருக்கிறேன், கோரிக்கை ஒன்றை வைத்து. என்ன வேண்டும்? எனக்கு 2 கழுதை வேணும். எனக்கு 2 கழுதை வேணும். நான் ஒரு சலவை தொழிலாளி, எனக்கு 2 கழுதை வேணும். கழுதை தொலைஞ்சிருச்சு. உடனே ராஜா யோசித்தாரு. அமைச்சர் சொன்னாரு, ஆட்சின்றது என்னது? ஜனங்கள் என்ன தேவைன்னு சொல்லுவாங்க, அந்த தேவையை நம்ம ஜனங்களுக்கு செய்யணும், அதான் ஆட்சி. உடனே அவருக்கு ஓகே நீ போ அப்படி சொல்லிட்டு அனுப்பிட்டு ராஜா ஆட்சி அதிகாரத்திலேருந்து சட்டம் போடுறார். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இருக்கிற எல்லா மக்களுக்கும், எல்லாருக்கும் ஆளுக்கு 2 கழுதை கொடுத்துருங்க. எப்படி? ஏன்னா தேவை அப்படின்னு உணர்ந்துட்டாரு, கோரிக்கை வந்துட்டு எல்லாருக்கும் 2 கழுதை கொடுத்துருங்க. மறுநாள் இந்த கழுதையை பிடிக்கிறதுக்கும், அத்தனை கழுதை அவங்க வாங்குறதுக்கும் காடு மேடெல்லாம் அலைஞ்சு பிடிச்சி வேற நாடுகள்ல இருந்து அதிகபட்ச விலை கொடுத்து, ஏன்னா ஒரே நேரத்தில் நிறைய கேட்டால் டிமாண்ட் ஆயிரும், ரேட்டை கூட்டிடுவாங்கல்ல, பயங்கரம். அடுத்த மறுநாள் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அதுலேயே பாடா பட்டு கஜானாலாம் அரைவாசி கால்வாசி காலியாகி ரொம்ப பாடா பட்டு போயிட்டாங்க நிர்வாகத்தினர் எல்லாரும். 2ஆவது நாள் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இதில் வந்தார், என்னுடைய கிளி, வளர்த்த கிளி ஒன்று பறந்து போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு, எனக்கு 2 கிளி வேணும் அப்படின்னு சொன்னேன். உடனே ராஜா பழையபடியே எல்லாருக்கும் கிளி கொடு. மறுநாள் இந்த இராணுவ வீரர்கள், மற்ற அரசு அதிகாரிகள் ஒருத்தரும் நாட்டுக்குள்ள இல்லை. கிளி பிடிக்க என்ன செஞ்சிட்டாங்க? ஆட்சி செய்தல் என்று சொல்லும்போது, ஆளுமை செய்தல் என்று சொல்லும்போது, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் ராஜரீகம் எப்படிப்பட்டதா இருக்கும்?
93ஆம் சங்கீதத்துல பூச்சக்கரம் அசையாதபடி நிலைத்திருக்கும். பாருங்களேன், அதுல நிறைய காரியத்தை அவர் சொல்லுகிறார். அதுல முக்கியமா சொல்கிறார், பூச்சக்கரம் அசையாதபடி நிலைத்திருக்கும். கர்த்தருடைய ராஜரீகம், கர்த்தருடைய ராஜரீகம் இந்த பூமி எங்கும் நிலைவரப்பட்டு நன்மையால் நிறைந்திருக்கத்தக்கதாய் இருக்கும். அதான் அவருடைய ராஜரீகத்தின். அப்ப எல்லாருக்கும் நன்மையா இருக்கணும்னு சொன்னா எப்படிதான் இருக்கணும்? எல்லாருக்கும் அவசியப்படத்தக்க வகையில் ஒரு லெக்சர் 10 நிமிஷம் ஒருத்தர் கொடுக்கிறார். ஒரு 200 பேர் இருக்கிற இடத்துல, 200 பேர் இருக்கிற இடத்துல எல்லா வயது தரப்பினர் இருக்கிறாங்க, பல்வேறு கல்வி தகுதி உள்ளவங்க இருக்கிறாங்க, பல வித்தியாசமான சூழல்ல வளர்ந்தவங்க இருக்கிறாங்க. இங்க எல்லாருக்கும்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு லெக்சர் கொடுக்கிறாரு அல்லது 20 நிமிஷம் ஒரு லெக்சர் கொடுக்கிறாரு. அது 200 பேருக்கும் சரியா இருக்கணும்னா அதற்கேற்ற ஒரு தரமான எல்லா தரப்புக்கும் பிரயோஜனப்படக்கூடிய விஷயம் இருக்கணும். ஒரு சண்டே ஸ்கூல், ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு சிறுவர் பாடலை பாடி எல்லாருக்கும் பிரயோஜனமாயிருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. நான் சொல்றது, அதே சமயத்துல பெரியவர்களுக்கான ஒரு சிறந்த கருத்தை பேசி, ஆழமான ஒரு கருத்தை பேசி எல்லாருக்கும் பிரயோஜனம் என்று சொல்ல முடியாது. ஆண்டவர் இன்றைக்கு முழு பூமியையும் மனதில் வைத்து அவர் ஆட்சி செய்கிறார். இதுலதான் நமக்கு புரிய முடியாத நிறைய விஷயம் இருக்கு. பார்க்க சிம்பிள் டாபிக் மாதிரி தெரியும். கர்த்தர் ராஜரீகம் பண்ணிக்கிற இன்னைக்கு சிம்பிளா மெசேஜ் இல்ல, இது ரொம்ப டீப்பான மெசேஜ். இன்னைக்கு இந்த பூமியில நடந்துகிட்டு இருக்க காரியங்களை கவனிங்க. ஏன் கர்த்தர் சிலவற்றை அனுமதிக்கிறார்? ஏன் இப்படிப்பட்ட தீங்குகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? இவ்வளவு அன்பின் தெய்வம் இப்படிப்பட்ட வேதனைகளை எப்படி அனுமதிக்கிறார்? காசா சின்ன குழந்தைங்க, ஒரு பையன், அந்த காட்சி அப்படியே இருக்கு, கண்ணிலே இருக்கு, சாப்பிட இல்லை, ஒண்ணு இல்லை, நான் ஏன் இப்படி கிடக்கணும், இப்படி பட்டினியார் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தவங்க ஏன் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் வெறுப்புல, அவன் பாச நமக்கு புரியல, அப்படியே கத்திக்கிட்டு மண் எடுத்து அப்படி வாயில வச்சு அறுக்குன்னு சாப்பிட்றான். பசிக்குது அப்படின்னு அந்த வீடியோ அப்படி போகும். அப்படியே அந்த மண் எடுத்து சாப்பிட்றான். நான் ஏன் இந்த நிலைமையில இருக்கணும்? இவ்வளவு கொடுமை உலகத்துல. எப்படி இவர் பார்த்து அமைதியா இருக்கிறார்? நமக்கு புரியாது. நிறைய காரியம் விளங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னு சொன்னா, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்றதுல அவர் பூமி அனைத்தையும் அவர் ஒரு பார்வையில் வைத்துதான் முழு பூமிக்குமாக தான் அவர் சிந்திக்கிறார். அதுல அவர் எந்த காலத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், இது என்ன காலம், இதற்கு கொடுக்கப்பட்ட அனுமதிகள் எல்லாம் என்ன, இதில் உள்ள நியமங்கள் என்ன, இதில் உள்ள விதிவிலக்குகள் என்ன, யாரை எவ்வண்ணமாய் நடத்துவது, எல்லாம் அந்த ஆட்சியின் கீழ் இருக்கிறது, அந்த அரசாட்சியின் கீழ் இருக்கிறது. பூமி அனைத்தையும் அசையாதபடி நிலை பெற்றிருக்க வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய அதிகாரத்தின் கீழ் இருந்தால் ஆசீர்வாதம், ஒழுங்கு. அவருடைய அதிகாரத்திற்கு வெளியே போனால், மீறினால் தாறுமாறுகள். எனக்கு இந்த பூமியில தான் நடக்குது. அவருடைய அதிகாரத்தை உட்பட்டா சமாதானம். இந்த உலகம் சொல்ற மாதிரி பெரிய நிறைவுகள் இருக்காது. ஆனா அந்த மனுஷன் தனி மனித வாழ்வில் சமாதானத்தை அனுபவிக்கலாம். He personally feels the peaceful life. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது கேரண்டீடு, அது வாக்கு பண்ணப்பட்டிருக்கு, அது உறுதியா இருக்கும். அவருடைய கற்பனையை மீறினா தாறுமாறுகள். எந்த தேசம் கற்பனையை மீறுதோ தேசத்தில் தாறுமாறு. எந்த தனி மனித வாழ்வு, எந்த பட்டணம், எவ்வளவோ இடங்கள் தாறுமாறுகளுக்கு பேர் போனது, தாறுமாறுகளுக்கு பேர் போனது. உலகில் பல இடங்கள், அப்படிப்பட்ட இடங்கள் இருக்குது. அசுத்தங்களுக்கு பேர் போன
நீங்களாம் நிறைய இயற்கை சீற்றங்கள், இயற்கை சேதங்கள், அப்படிப்பட்ட இடங்களெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான, சொல்லத்தகாத அருவருப்புகள் நிரம்பின அப்படிப்பட்ட கொடுமையான இடங்கள், தாறுமாறுகள் மீறி போகும்போது தேவனை மறந்து, தேவனை தூர தள்ளிட்டு, அவருடைய நியமங்களை தூர தள்ளிட்டு, அங்க அவருடைய ஆட்சியை தூர தள்ளிட்டு போகும்போது தாறுமாறுகளுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். சோதோம் அப்படி ஒரு உதாரணம். கர்த்தர் சோதோமை தாறுமாறுகளுக்கு ஒப்பு கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதை காணுவதற்கு நமக்கு ஒரு ஆவிக்குரிய கண்கள் வேண்டும். அப்படின்னா ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்தறிவான். நமக்கு புரியும், நமக்கு அது புரியும். அப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த தாறுமாறுகள் நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம், வேதத்தை திருப்புங்க, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசியுங்களேன். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? போதும், இது வசனம் வாசித்து பாருங்களேன். நமக்கே ஆமா சரிதானே, பாவம் அந்த மனுஷன் அப்படி யோசிக்கும். கிதியோன் சொல்றாரு, இப்ப மீதியானியர் கையில் அடிமைப்பட்டு இருக்குது. அந்த நேரத்துல இவங்க என்னெல்லாம் விளைக்கிறாங்களோ அதெல்லாம் விளைச்சலை விளைஞ்சு அறுவடை செய்யும் போது மீதியானியர் வந்து அள்ளிட்டு போயிடுவாங்க. பட்ட பாடெல்லாம் இவங்களுடையது, பலனை ஈஸியாக அள்ளிட்டு போயிடுவாங்க. பயங்கர வேதனை, கொடூரம். இந்த கொடுமையின் சூழ்நிலையில் ஒரு நாள் கடுப்பேத்துற மாதிரி ஆண்டவர், அந்த தூதன் பக்கத்துல சொல்றாரு, பராக்கிரமசாலியே, நான் நினைக்கிறேன் இந்த 2வது கர்த்தர் உன்னோடு இருக்கிறாருன்னு சொல்றதை விட இந்த முதல் இதுல தான் ரொம்ப கடுப்பா இருப்பாருன்னு நினைக்கிறேன். நானே இங்க பயந்து 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 எப்ப வருவாங்களோ ஏது வருவாங்களோ, ஒருவேளை இவர் இந்த வேலை கூட பார்த்த வேலையாட்கள்லாம் வேலை பார்க்க வச்சுட்டு நான் ஒரு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஐயா அசராம பார்த்துக்கிட்டு இருக்கேன் யார் வர்றானான்னு, நீங்க பாருங்கன்னு சொல்லியிருந்தாரா என்னன்னு தெரியல. அப்படி பயந்து பயந்து பண்ணிக்கிட்டு இருக்க நிலைமையில என்ன பார்த்து ஒருத்தர் பராக்கிரமசாலியேன்னு சொல்றாரேன்னு, ஒருவேளை அதுல கடுப்பானாரா என்னன்னு தெரியல. எப்படியோ மொத்தத்துல கடுப்பாயிட்டாரு. கடுப்பாயிட்டு கர்த்தர் எங்களோட இருந்தாருன்னா இதெல்லாம் ஏன் நடக்கணும்? இதுதான் கர்த்தர் கூட இருக்கிற நிலைமையா? இதுதான் கர்த்தர் கூட இருக்கிற முறையா? நியாயமா கேட்கிற மாதிரி தெரியும், நியாயமா கேட்கிற மாதிரி. அன்பானவர்களே, உண்மையில் நியாயம் இங்கே இல்லை. நியாயமாய் தெரியுதுல்ல, 13ஆம் வசனத்தில் இல்லைங்க நியாயம். இந்த நியாயம் விளங்க வேண்டும் என்றால் அந்த அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திற்கு போங்கள், வாசிங்களேன். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். இங்கதான் நியாயம் இருக்கு. இப்ப கர்த்தர் ராஜாவா இருக்கிறார், ஆண்டவர் ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நியாயாதிபதிகளின் காலம் என்பது ஆண்டவரே அவர்களுக்கு ராஜாவா இருந்த காலம். ஆண்டவரே அவர்களுக்கு ராஜாவா இருந்த காலம். அவங்களுக்கு மனுஷர்ல யாருமே ராஜா இல்லை, அவங்கெல்லாம் நியாயாதிபதிகள்னு அழைக்கப்பட்டாங்க. ஒரு லீடர், அவ்வளவுதான். ராஜா என்று அழைக்கப்படவில்லை. சவுலை ஜனங்கள் ராஜாவாக கேட்டபோது கர்த்தர் வேதனையோடு சொல்லுகிறார் சாமுவேல்ட்ட, நீ கவலைப்படாத, என்னதான் ராஜாவா இராதபடி தள்ளினாங்க என்று சொல்லுகிறார். அப்பன்னா இந்த நியாயாதிபதிகளின் காலத்தில் சாமுவேல் தான் கடைசி நியாயாதிபதி, சரிங்களா? சாமுவேல் தான் கடைசி நியாயாதிபதி. அவரை தள்ளி விட்டுட்டு எங்களுக்கு எல்லாரும் மாதிரி ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லும்போது, சாமுவேலும் வேண்டாம், தேவனும் எங்களுக்கு ராஜாவா இருக்க வேண்டாம், எங்களுக்கு எல்லாரும் மாதிரியே மனுஷனாகிய ஒரு சவுல் தான் ராஜாவா இருக்கணும்னு வந்தாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் வேளையில் கர்த்தர் தான் ராஜாவா இருக்கார். இப்ப அந்த ராஜாவினுடைய அரசாட்சியை தள்ளி விட்டுட்டு இப்ப என்ன செஞ்சுட்டாங்க இவங்க? அந்த வசனத்தை சொல்லுங்க மறுபடியும். அவர் தான் ராஜா, ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஆட்சியின் கீழ் இருந்துகிட்டே அவருக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். செய்ய முடியுமா? செய்ய முடியுங்க. நம்ம தான் உதாரணம். அவர் தான் நம்ம ராஜான்னு சொல்லுவோம். இயேசு ராஜா, இயேசு ராஜா,
வந்திருக்கிறார். எல்லாரும் கொண்டாடுவோம் சொல்லுவோம், ஆனா எல்லாரும் வாயை திறந்து துதிக்க மாட்டோம். இயேசு ராஜான்னு தான் சொல்லுவோம், இயேசு ராஜா முன்னே செல்கிறார்கள் சொல்லுவோம், கூட இருக்கிறார்கள் சொல்லுவோம். அந்த ராஜாவை, ராஜா முன்னால இருந்தாருன்னா என்ன செய்யணுமோ அதை செய்வோமா? செய்யறோமா? இந்த ராஜா தியானிச்சு பாரு. ராஜாவின் ஆளுகையில் இருந்து கொண்டே அவருடைய அதிகாரத்தை புறக்கணிக்க இந்த ஜனத்தால் முடிந்தது. இவர்கள் அந்த ராஜாவை புறக்கணித்து வேதனைப்படுத்தி தள்ளிவிட்டு என்ன செய்தாங்க? வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவரை புறக்கணிச்சிருக்காங்க, அதனால நீங்க மீதியானியர் உங்களை ஆளட்டும், அவங்க உங்களை நடத்துனாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சரியா இருக்கும்னு சொல்லி அனுப்பி விட்டார். இப்போ அந்த 7 வருஷத்துல தான் என்ன செய்யுது? இந்த கிதியோன் இதை பேசிட்டு இருக்காரு. எங்களை ஆண்டவர் வாதம் பண்ணலைன்னா கவனிங்க, எப்ப நீங்க செஞ்ச செயல்னால தானே இப்படிலாம் வாதம் பண்ணலைங்க, விளக்கி சொல்ல ட்ரை பண்ணல. அதுக்கு பதிலாக அவர் என்ன செய்யறாருன்னா, இனி என்ன செய்வேன், விடுதலைக்கு என்ன செய்வேன்றத அவன்கிட்ட பேசுறாரு. ஏன் தெரியுமா? இந்த கிதியோன் ஆரம்பம் முதலே கர்த்தருக்கு முன்பாக சரியா இருக்கிறவன். ஆகவே இந்த கிதியோன் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் தேவனுக்கு முன்பாக சரியா இருக்கிறதுனால ஆண்டவர் கிருபை என்ன வந்துருச்சுன்னா, இவனை மீட்பனாக கர்த்தர் ஏற்படுத்துகிறார். விடுவிக்கிறவனாகவே, அந்த ஜனத்திற்கு ஆசீர்வாதம் தருகிறவனாகவே கர்த்தர் ஏற்படுத்துகிறார். சில நேரங்கள்ல நம்ம ஏன் இந்த பாவ உலகத்துல எல்லாரும், சில சமயம் பாஸ்டர் எல்லாருமே இப்படிதானே பாஸ்டர் இருக்காங்க, நான் மட்டும் மாத்தி நடக்க சொல்றீங்க? ஏன் மாத்தி நடக்க சொல்றோம்னா, நீங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத இந்த உலகத்தின் மத்தியிலே ஆண்டவருக்கு பிரியமா நீங்க வாழ்வீங்கன்னா உங்களை அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் திட்டம் பண்ண முடியும். அவர்களுக்கும் நன்மையை உண்டாக்குகிற மீட்பர்களாய் உங்களை கர்த்தர் ஏற்படுத்த முடியும். அந்த எதிர்த்து கொண்டிருக்கிற ஜனத்தை தேடி கர்த்தருடைய தூதன் போல கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிற சரியாயிருக்கிற இந்த மனுஷனை தேடிதான் கர்த்தருடைய தூதன் வந்தார். கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு சொன்னாரு. அடுத்து என்ன செய்யணும்னு செஞ்சாரு, ஆச்சரியமா நடத்துறார். ஆம் பிரியமானவர்களே, அவங்கள நடத்தின விஷயம் ரொம்ப அழகா இருக்கு. 7ஆம் வசனத்துல, 7ஆம் அதிகாரத்தில் அந்த அவர்களை 3 விதமாய் பிரித்தார். அவங்களுக்கு 3 பகுதியாக அந்த அந்த பேசேஜ் எடுத்து வச்சுக்கோங்க, நான் பின்னால சொல்றேன். 3 பகுதியா 300 பேர் தான் இருக்காங்க. கழிச்சு கொண்டு வந்து வெறும் 300 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 300 பேரையுமே 3 குரூப்பா பிரிச்சு 3 விதமான நிலைமையில 3 திசையில இருந்து அட்டாக் பண்ற மாதிரி. அவங்க ஒன்றும் பெருசா அட்டாக்லாம் பண்ணல, வேற ஒன்றும் இல்லை. கையில என்ன இருக்கு? மண்பானை, அடுத்து தீவெட்டி, அப்புறம் எக்காலம். இன்னும் சொல்ல போனா நல்ல சத்தம், வெளிச்சம், அப்புறம் மண்பானை. மண்பானை எதுக்கு? இதுல 3 ரகசியம் இருக்கு. இது 3 ரகசியம் இருக்கு. நல்ல சத்தம், எக்காலம் இருக்கணும். அடுத்தது வெளிச்சம் இருக்கணும். அடுத்தது அந்த மண் பானை இருக்கணும். இந்த மண் பானை எதை குறிக்கிறது என்று சொன்னால், நேரம் அறிந்து செயல்படுதல். இது என்ன காலம் என்று அறிந்து அந்த காலத்திற்கு செயல்பட வேண்டும். வெளிச்சத்தை வீட்டில இருந்து தீவெட்டியை பத்த வச்சு வீட்டில இருந்தே கொண்டு வந்தா எந்த பிரயோஜனமும் இல்லை. எங்க இருந்து வர்றான்னு அழகா கண்டுபிடிச்சிருவாங்க எதிராளி. இன்னைக்கு நமக்குமே எப்ப பேசணும், எங்க பேசணும், எங்க எதை சொல்லணும் இன்னைக்கு தெரியறதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா எங்கே நம்முடைய டாம்பீகத்தை காட்டணும்.
எங்க நம்ம அதிகாரத்தை நம்ம விளங்க வைக்கணும், இதெல்லாம் தெரியவே இல்லை. மண்பானை அதே நெருப்பு தான், வெளிச்சம்தான். ஆனா என்ன செஞ்சிருக்கணும்? எவ்வளவு நேரம் மறைஞ்சிருக்கணும்? கர்த்தர் சொல்லும் போது காட்டணும். கர்த்தர் சில சமயம் உன்னை காண்பின்னு சொல்லுவார். எலியாவுக்கு சொல்றாருல, உன்னை காண்பி, திஸ் இஸ் யுவர் டைம், ஷோ யுவர் செல்ஃப் டு இஸ்ரேல். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உன்னை காண்பி, அல்லது ஆகாபுக்கு உன்னை காண்பி. ஆண்டவர் சொல்ற நேரம் ஒண்ணு உண்டு. எக்காலம் வீட்டில இருந்தே ஊத ஆரம்பிச்சிடக்கூடாது. பப்பர அங்க இருந்தே ஊதிடக்கூடாது. இது மாத்திரம் இல்ல, எக்காலம் அது ஊதுனா சவுண்டு வர்றது, அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், சத்தத்தை உண்டாக்குற இன்ஸ்ட்ருமெண்ட். இது போதாதுன்னு இவங்க தானே வாயில என்ன செய்யணும்? கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம்னு சத்தமிட வேண்டும். சத்தமிட வேண்டும். வெளிச்சம், எக்காலம், சத்தம். ஏற்ற நேரம் கர்த்தர் பிரகாசின்னு சொல்ற நேரம் பிரகாசிக்கணும், சொல்லுன்னு சொல்ற நேரம் சொல்லணும், உன்னை காண்பின்னு சொல்ற நேரம். அந்த புரிந்து கொள்ளுதல், இந்த டைமிங் ரொம்ப முக்கியம். கர்த்தர் எப்பவுமே அவர் ஒரு அந்த அந்த டைம்ல வேலை செய்கிற, கிரியேட் செய்கிற தேவன். அவர் ஒரு கேலண்டர் உன்னை ஃபாலோ பண்றார். the God's timing. அவருடைய வேளையில் எத்தனை வருஷம் தடைப்பட்ட காரியம் செகண்ட்ல நடக்கும், அவருடைய நேரத்தில் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த மனுஷன், இந்த மனுஷர் கர்த்தருக்கு நோ சொன்னதுனால இவங்களே தங்களுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய ஆட்சியின் கீழ் இருந்தபோது கூட இழந்து போனார்கள். அதுல 1, 2, 6 அதிகாரம் 1, 2 வசனத்தை வச்சிருந்தீங்கன்னா, நான் ஒன்றொன்றா சொல்றேன், நீங்க அதை பார்த்து குறிச்சுக்குங்க, வீட்டில் போய் தியானம் செய்யுங்க. முதலாவதாக, பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் 1ஆம் வசனத்துல. ஆகவே அவர்களை மீதியானியர் கைக்கு ஒப்பு கொடுத்தார் 1ஆம் வசனத்துல. 2ஆம் வசனத்துல, இவங்க தங்களுக்கு இருந்த அழகான பட்டணத்தை, அழகான வீட்டை, மச்சு மாடி, நல்ல குடியிருப்புகள், இப்படிப்பட்ட இடத்தெல்லாம் விட்டுட்டு கர்த்தருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய ஆட்சிக்கும் கீழே அடங்கி நடக்காததுனால இப்ப எங்க இருக்கிறாங்களாம்? மலைகளிலும் குகைகளிலும் கெபிகளிலும். 3 வார்த்தை அங்க இருக்கு. மலைகள், குகைகள், கெபிகள். இங்க குடியிருக்க வேண்டியவங்களா? இவங்க இங்க குடியிருக்க வேண்டியவங்களா? ஏன் இப்ப இங்க குடியிருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை மீறினதுனால. கர்த்தருடைய வார்த்தையை மீறினதுனால அசௌகரியங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக 4ஆம் வசனத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா, தங்களுடைய ஆடு மாடுகள், விளைச்சல்கள், ஆடு மாடுகள், விளைச்சல்கள், இதையும் மீதியானியர் இடத்துல இழந்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய ஆட்சியின் கீழ் இருந்தா, அவருடைய வார்த்தையின்படி நடந்தா, இதெல்லாம் அவங்க இழக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இழக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனவே கர்த்தர் கிருபையுள்ளவர். இப்போ ஒரு ரட்சகன் மூலமாய் இதெல்லாம் திரும்ப சேர்க்க மீதியானியருக்கு ஒரு பிளான் போட்டார். மீதியானியருக்கு ஒரு பிளான் போட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே கவனிங்களேன், 93ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனம் ஒரு வாசிங்க. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். இந்த வசனம் அவருடைய ஆட்சியின் கீழ் இருக்கும்போது, அவருக்கு கீழ் இருக்கிற நிலைமையில் திரளான தண்ணீர்கள், சமுத்திரத்தின் இரைச்சல்கள், வலுமையான அலைகள். இது எதை குறிக்குது? ஆண்டவருடைய ஆட்சிக்கு எதிராய் அல்லது தேவ திட்டத்துக்கு எதிராய் இந்த பூமியில் சத்துரு செய்ய எண்ணுகிற எதிர்ப்பான செயல்கள். ஆனா இது எதுவுமே அவருடைய வல்லமையை தொடக்கூட முடியாது. அவர் ஈஸியா அடக்கி போட வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. அலை எழும்பும், ஆனா அவர் இம்மட்டும் வா, மிஞ்சி வராதேன்னு சொல்லி ஒரு வார்த்தையில அடக்கி போட்டுருவார், அப்படியே நிறுத்திடுவார்.
இந்த வலிமையான அலைகளை அடக்குகிற தேவன். இந்த கடைசி வார்த்தையை நீங்க வச்சுக்கோங்க, கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். எவ்வளவு அலைகள் கொந்தளித்தாலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். அதை தான் அங்கே 6ஆம் அதிகாரம் 15 முதல் 25ஆம் வசனம் வரைக்கும் கிதியோனுடைய வாழ்வில் செயல்படுத்தினார். கிதியோனுடைய வாழ்வில் செயல்படுத்தி 15ஆம் வசனம் வாசிங்களேன். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. அவன் தன்னுடைய குறைச்சலையும் தன் இயலாமையையும் பிரச்சனையையும் சொல்லிக் கொண்டிருக்கிறான். கிதியோன் தன் நிலைமையை சொல்லிக் கொண்டிருக்கிறான். நமக்கும் அப்படிதான். கர்த்தர் இதையா சொல்லிட்டாருன்னா போதும், உடனே நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரே எல்லாம் சரிதான். அவருக்கு தெரியாதா? அந்த சிந்தனை நமக்கு வரவே வராது. எல்லாம் சரிதான், ஏன்ட்ட இந்த பிரச்சனை இருக்கே, அந்த பிரச்சனை இருக்கே. எல்லாருமே பொதுவாக அப்படிதான் இது பண்றாங்க. மோசையை பாருங்க, யாரையாவது அனுப்பும். சூப்பரா சொல்லிட்டார், யாரையாவது அனுப்பும். இன்னொருத்தனை கண்டுபிடிங்க. இன்னொருத்தனை கண்டுபிடிக்கணும்னா எதுக்கு? அவர் உங்ககிட்ட எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல. கர்த்தர் சொல்றாரு பாருங்க பதில். அவர் எப்படி அவனுக்கு பதில் சொல்றாரு? ஒரே, நான் கூட இருப்பேன். இவன் எவ்வளவு பேருன்னெலாம் நீ கவலைப்படாத, ஓம் பலன் எவ்வளவுலாம் கவலைப்படாத, ஒரே மனுஷனை முறியடிக்கிறது மாதிரி என்ன செய்வேன்? நீ மீதியானியரை கடலத்தனையான அளவு மீதியானியரை முறியடிப்பாய். ரொம்ப சிம்பிளா ஊதி போற்று, ரொம்ப சிம்பிளா நடத்திடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதுல ஒரு 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 காரியம் அதுல இருக்குது. அவர் எப்படி அதை செயல்முறைப்படுத்தினார்? How did God execute the thing? நீங்க அதுல பாருங்களேன். அந்த பகுதியை கர்த்தர் எனக்கு அது உணர்த்தினார். 7ஆம் அதிகாரம் யுத்தமெல்லாம் நடந்து முடிய போற நேரத்துல, 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம், 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்களேன். யுத்தம் அப்பதான் முடியுது கடைசியா. மீதியானியரின் 2 அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து, ஓரேபை ஓரேப் எனப்பட்ட கன்மலையிலும் சேபை சேப் எனப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு, மீதியானியரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு அக்கறையில் இருந்த கிதியோனிடத்திற்கு கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓரேப் சேப் 2 அதிபதிகள். ஓரேப் சேப், இவங்க 2 பேருக்கும் மீனிங் என்னன்னு பார்த்தா, ஓரேப்னா காகம், ஓரேப்னா காகம், சேப்னா ஓநாய். இந்த 2 பெரிய அதிபதிகள், 2 பெரிய அதிபதிகள். இந்த 2 பெரிய அதிபதிகளும் பிடிக்கப்படுகிறார்கள். பிடிக்கப்பட்டு அவங்க பேருடைய இடங்களிலேயே, அந்த இது அப்படி நமக்கு அதே இடம் மாதிரி, அந்த அர்த்தம் மாதிரி தெரியுது நமக்கு. ஒருவேளை எபிரேய இதில் உள்ள வார்த்தையில் உள்ள வித்தியாசமா இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் இவங்களுடைய பேருக்கு அவங்க பாஷையில அர்த்தம் இந்த அர்த்தம். இப்ப அவங்கள 2 பேரையும் பிடித்து அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர்றாரு. இந்த யுத்தத்தை முடிச்சிட்டு இதை சாதாரணமான ஒன்றாய் கர்த்தர் வைக்கவில்லை. அதுக்கு தான் சொல்ல வரேன். இதை சாதாரண ஒன்றாய் ஏதோ ஒரு நடந்த நிகழ்வு என்று நடக்கவில்லை. இத தீர்க்க தரிசன ஆகமத்தில் எழுதி வைக்கிறார். இதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் கர்த்தர். தீர்க்க தரிசன ஆகமத்தில் வாசிங்களேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம்.
ஓரேப் கன்மலை அண்டையிலே ம். மீதியானியர் வெட்டுண்டது போல ஓரேப் கன்மலை அண்டையிலே மீதியானியர் வெட்டுண்டது போல. 9ஆம் அதிகாரம், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மீதியானியரின் நாளில் நடந்தது போல மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் ம், அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் ம், அவர்கள் ஆளோட்டையின் கோலையும் முறித்து போட்டீர். முறித்து போட்டு. இந்த ரெண்டு காரியமுமே, ரெண்டு சம்பவமுமே சரித்திரத்தில் நினைவில் வைக்கப்பட வேண்டியதொன்று. ஆண்டவர் ஆட்சி செய்கிறார். அவர் ஆட்சியை விட்டு வெளியே போய் சத்துருடத்தில் அடிமைப்படும் போது, சத்துருடத்தில் சிக்குண்டு அங்கே வேதனைப்படும் போது கர்த்தர் இரக்கம் செய்து மீட்பராகிய ஸ்தோத்திரம் ஒரு கிதியோனை அனுப்பி மீட்கும் போது அந்த செயல் நினைக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய தேவன் ஆட்சி செய்கிறார், ராஜரீகம் பண்ணுகிறார். அந்த ராஜரீகம் பண்ணுகிற தெய்வம் நம்மை மீட்டு கொள்ள தயாராயிருக்கிறார். எந்த விதத்தில் நீங்கள் கட்டுண்டவர்களாயிருந்தாலும், எந்த விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களாயிருந்தாலும், சில நேரம் நீங்க செக் பண்ணுங்க உங்க வாழ்க்கைய. உங்க பொருளாதாரம் தேவையில்லாத சத்துருவினால் அது அர்த்தமற்ற முறையிலே அது கவரப்பட்டு கொண்டிருக்கிறதா? கவனிங்க. உங்க பலன் தேவையில்லாத விஷயத்திற்காக உறிஞ்சப்பட்டு கொண்டிருக்கிறதா? கவனிங்க. சத்துரு உறிஞ்சு கொண்டிருக்கிறார். அது தேவ திட்டம் இல்லை. உங்களுடைய நேரங்கள் ஒன்றுமே பிரயோஜனப்படாத விஷயத்திற்கென்று வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? கவனிங்க. நம்ம நிறைய நேரங்கள் அதை செக் பண்ணி பார்க்கணும். என்னுடைய நேரம் என்று சொல்லுவது எதுக்கு செலவழிக்கணுமோ அதற்கு தாண்டி அனாவசியமான நேரம் எடுக்குதா? ஒரு விஷயத்துக்கு 2 தடவைக்கு மேல அலையிறீங்களா? ஜெபம் பண்ணுங்க. அந்த காரியத்தை சொல்லி, ஆண்டவரே இது என் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கு, இதுல என்ன ரகசியம் இருக்கு? சத்துரு நம்மை தேவையற்ற விஷயத்துல, சில நேரங்களில் சில காரியங்களை திடீர்னு ஒரு புது தாட்டை மைண்ட்ல கொடுப்பார். இந்த உலகம் சாத்தான் சில சமயம் கொடுப்பான். அதை பெரிய லாபமா இருக்கிற மாதிரி தூக்கிக்கிட்டு நம்ம சுத்தி போவோம். போய் அடிச்சு அதை பார்ப்போம், இதை பார்ப்போம், அங்க அலைவோம், இங்க அப்ளிகேஷன், அதை செஞ்சு இதை செஞ்சு சுத்தி அடிச்சு கடைசி பார்த்தா ஒரு மாசம் அலைஞ்சதான் மிச்சம் வேஸ்ட். அதுக்கு செஞ்ச வேலையை பார்த்திருந்தாலே இந்த 1 மாசத்துக்கு வருமானமா வந்திருக்கும். அலைச்சலுக்கு அலைச்சல், நேரத்துக்கு நேரம், எல்லாம். நீங்க செய்ய வேண்டியது, மீதியானியருடைய தந்திரம் என்னவென்றால், ஆண்டவருடைய ஆளுகையிலிருந்து விலக்கி நம்மை தேவையற்ற இழப்புகளுக்குள் கொண்டு செல்வது. அந்த விளைச்சலை எடுத்துக்கிறான். அவங்களுடைய சுகமாய் தங்கி இருக்கிற வசதியான வீட்டை எடுத்துட்டு கெபியிலையும் குகையிலையும் வேற எங்க மலையிலையும் தங்க வச்சுட்டு பரிதவிக்க வச்சுட்டு இருக்கான். பாடுபட்டு விளைன்னு விளைச்சி நல்ல காரியங்களை அறுவடை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிற நேரத்துல திராட்சை பழம் பாருங்க, திராட்சை பழம் ஆலையில கொண்டு வந்து அடிச்சு நல்ல ஜூஸ் எடுத்து பேரலா ஜூஸ் நிறைச்சு வச்ச உடனே கரெக்டா டான்னு வருவான். ஏன்னா கொஞ்சம் முன்னால வந்தா கூட அந்த ஆலையில உள்ள வேலையாவது செய்ய வேண்டி வரும். எல்லாத்தையும் நீ செய், அள்ளிட்டு போறது மட்டும் நான் பண்ணுவேன். இது சத்துருடைய தந்திரம். அப்படிப்பட்டவைகளை குறித்து நம்ம கவனமா இருக்கணும். ஆண்டவரே, என் பிரயாசத்தை வேறொன்று சத்துரு சாப்பிடத்தக்கதாக அப்படி ஒரு பரிதாபம் வேண்டாம் ஆண்டவரே. நான் உமது ஆட்சியின் கீழ் இருக்கிறேன், உமது ராஜரீகத்தின் கீழ் இருக்கிறேன். அப்படின்னா நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை செய்கிறேன். இப்ப என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, நீங்க சொல்றத நான் செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஆசீர்வதியும் என்று கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம் என்றால், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கும். பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கும். கர்த்தர் உன்னதத்திலே ஸ்தோத்திரம் வல்லமையுள்ளவர். இந்த வார்த்தையை வாசித்து நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம் 4ஆம் வசனம், 93ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். பிரைஸ் தி லார்ட். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருப்பதாக.
கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். அவர் அரசாட்சி செய்கிறார். அவருடைய அதரிசனமான அந்த வல்லமையுள்ள ஆட்சியின் கீழ் நீங்களும் உங்கள் குடும்பமும் இருக்கிறீர்கள். நாமும் நம்முடைய சபையும் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ராஜ்யத்தின் ஆட்சியின் கீழே பிரைஸ் தி லார்ட் தேவ ஊழியங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தேவ தாசர்களும் கர்த்தருடைய ஆட்சியின் கீழ் இருக்கிறார்கள். Glory to God. கர்த்தர் ஆளுகை செய்கிறார். அவருடைய கரத்தில் அவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறவர்களாய் ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடுவோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் உணர்த்துகிற பகுதிகளிலே ஆண்டவரே எங்களை ஆளுகிற ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா நீர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்களுடைய வருமானத்தை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. இதுதான் எங்களுடைய ஆண்டவரே நிலைமை. இந்த கொஞ்ச வருமானத்தை உங்க கையில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க என்ன ஆசீர்வதிங்க. நீங்க ஆசீர்வதித்தா போதும். 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் புசிப்பதற்கு போதுமானதாய் ஆகும். நீர் ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்க. பரிசுத்தமும் கிருபையும் உள்ளவரே, ஆசீர்வதிக்கிற எங்கள் தெய்வமே, பூமி அனைத்தின் மேலும் ராஜாவே, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமத்தை உடையவரே, உமது பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வசனம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே நீர் ராஜாவாயிருந்து வேண்டிய ஆலோசனைகளை தந்து, பாதுகாப்பை தந்து, ஆண்டவரே பெருக்கத்தை தந்து நடத்துங்க. ஆண்டவரே குறைச்சலை மாற்றி போடுங்க. கிருபையானது சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வாதத்தோட அனுப்பும். தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற எங்களுக்கு அன்பான தேவ பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை ஆண்டவர் இந்த தேசத்தில் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பூமியின் எல்லைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.